தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் பிரீதா. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். தேர்வுகளின் நம்பகத்தன்மையும் நேர்மையும் உறுதி செய்யப்படும். பிரதமர் நரேந்திர மோடி திட்டவட்டம். அரசு தேர்வு முறைகேடுகள் தடுப்பு மசோதா மக்களவையில் இன்று தாக்கல். முறைகேடுகளில் ஈடுபடும் தனிநபர்களுக்கு 5 ஆண்டுகள் சிறை, 50 லட்சம் ரூபாய் வரை அபராதம். பேச்சுவார்த்தை மூலம் ஒரு ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு ஈரான் முயற்சிப்பதே புத்திசாலித்தனமானது. அமெரிக்க வெள்ளை மாளிகையின் தகவல் தொடர்பு இயக்குநர் ஸ்டீஃபன் சியுங் சூளுரை. 3வது 20 ஓவர் கிரிக்கெட் தொடர் போட்டியில் ஜிம்பாப்வே அணியை வீழ்த்தி இந்திய அணி வெற்றி. தொடரை 3-0 என்ற கணக்கில் முழுமையாக கைப்பற்றியது இந்தியா. காமன்வெல்த் பெண்களுக்கான பளுதூக்கும் போட்டி. இந்தியாவின் நட்சத்திர வீராங்கனை சாய்கோ மீராபாய் சானு தங்க பதக்கம் வென்று அசத்தல். இனி விரிவான செய்திகளை காணலாம். நந்தன் நிலேக்கனி தலைமையில் தேர்வு சீர்திருத்தங்களுக்கான உயர்மட்ட குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி தனது சமூக வலைதளத்தில் காணொலி ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இந்திய அரசு தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக தெரிவித்துள்ளார். மேலும் மாணவர்களின் எதிர்காலத்தை பாதிக்கும் வகையில் முறைகேடுகளில் ஈடுபட்டவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். தாங்கள் ஏற்கனவே விரைவு நீதிமன்றங்களை அமைத்துள்ளதாகவும் கடுமையான சட்ட விதிகளை உள்ளடக்கிய புதிய சட்டத்தை நாடாளுமன்றத்தில் இயற்றுவதற்கான நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். இருப்பினும் நமது தேர்வு முறை நம்பகமானதாகவும் வெளிப்படையானதாகவும் இருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். இக்குறைபாடுகளை களைவதற்கும் தேர்வு சீர்திருத்தங்களில் கவனம் செலுத்துவதற்கும் உலக புகழ்பெற்ற தொழில்நுட்ப நிபுணர் நந்தன் நிலேக்கனி உள்ளிட்டோரை கொண்ட உயர்மட்ட குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அக்குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் இனிவரும் தேர்வுகளின் நம்பகத்தன்மையும் நேர்மையும் உறுதி செய்யப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட அரசு தேர்வு முறைகேடுகளுக்கு கடுமையான தண்டனை வழங்கும் சட்ட திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட உள்ளது. தில்லியில் கடந்த சில நாட்களுக்கு முன் வினாத்தாள் கசிவு தொடர்பாக சிஜேபி கட்சி சார்பில் மாணவர்கள் கடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து வினாத்தாள் கசிவு வழக்குகளை விசாரிக்க விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும், முறைகேட்டுக்கு கடும் தண்டனை விதிக்கும் வகையில் சட்ட திருத்த மசோதா கொண்டுவரப்படும் என மாணவர்களை சமாதானப்படுத்தும் வகையிலான அறிவிப்புகளை பிரதமர் மோடி வெளியிட்டார். அவரது உறுதிமொழியின்படி அரசு தேர்வுகளில் முறைகேடுகளை தடுக்கும் வகையில் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்ட திருத்த மசோதா 2026 மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட உள்ளது. இந்த சட்ட திருத்தத்தின்படி வினாத்தாள் கசிவு அல்லது தேர்வு முறைகேடுகளில் ஈடுபடும் தனிநபர்களுக்கு குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் முதல் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் 50 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும். இது தவிர முறைகேடு கும்பலால் திட்டமிட்டு அரங்கேற்றப்படும் குற்றங்களுக்கு குறைந்தபட்சம் 7 ஆண்டுகள் முதல் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையுடன் 10 கோடி ரூபாய் வரை அபராதமும் விதிக்க வகை செய்யப்பட்டுள்ளது. ஈரான் பேச்சுவார்த்தை மூலம் ஒரு ஒப்பந்தத்தை எட்ட முயற்சிப்பதே புத்திசாலித்தனம் என்று அமெரிக்க வெள்ளை மாளிகையின் தகவல் தொடர்பு இயக்குநர் ஸ்டீஃபன் சியுங் தெரிவித்துள்ளார். அமெரிக்க வெள்ளை மாளிகையின் தகவல் தொடர்பு இயக்குநர் ஸ்டீஃபன் சியுங் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது தூதரக ரீதியிலான தீர்வையே விரும்புவதாக அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தொடர்ந்து கூறி வருவதாக தெரிவித்தார். அதே சமயம் ஹார்முஸ் நீரிணையிலோ அல்லது நட்பு நாடுகளுக்கு எதிராகவோ ஈரான் பயங்கரவாத நடவடிக்கைகளை தொடர்ந்தால் அனைத்து விதமான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளும் வாய்ப்பையும் அவர் கைவிடவில்லை என்று கூறினார். மேலும் பேச்சுவார்த்தை மூலம் ஒரு ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு ஈரான் முயற்சிப்பதே புத்திசாலித்தனமானது, இல்லையெனில் என்ன நடக்கும் என்பது அவர்களுக்கு தெரியும் என்று எச்சரித்துள்ளார். 3வது 20 ஓவர் கிரிக்கெட் தொடர் போட்டியில் ஜிம்பாப்வே அணியை வீழ்த்தி இந்திய அணி வெற்றி பெற்றுள்ளது. ஹராரியில் இந்தியா ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் கடைசி 20 ஓவர் கிரிக்கெட் தொடர் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பேட்டிங் தேர்வு செய்து 20 ஓவர்களில் 5 விக்கெட்டுகள் இழப்புக்கு 192 ரன்கள் குவித்தது. இதில் அதிரடியாக விளையாடிய வைபவ் சூரியவன்சி 81 ரன்கள் எடுத்து அசத்தினார். இதையடுத்து 193 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய ஜிம்பாப்வே அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட்டுகள் இழப்புக்கு 157 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதன் மூலம் இந்திய அணி 35 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று 3 போட்டிகள் கொண்ட 20 ஓவர் தொடரை 3-0 என்ற கணக்கில் முழுமையாக கைப்பற்றியது. காமன்வெல்த் பெண்களுக்கான பளுதூக்கும் போட்டியில் இந்தியாவின் நட்சத்திர வீராங்கனை சாய்கோ மீராபாய் சானு தங்கப்பதக்கம் வென்று அசத்தியுள்ளார்.
ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் நடைபெற்று வரும் 2026க்கான காமன்வெல்த் போட்டியில் பெண்களுக்கான 48 கிலோ பளுதூக்கும் பிரிவில் இந்தியாவின் நட்சத்திர வீராங்கனை சாய்கோ மீராபாய் சானு மொத்தம் 190 கிலோ எடையை தூக்கி தங்கப்பதக்கம் வென்றார். இது இத்தொடரில் இந்தியா வெல்லும் முதல் தங்கப்பதக்கமாகும். மேலும் காமன்வெல்த் போட்டிகளில் மீராபாய் சானு தொடர்ச்சியாக வெல்லும் 3வது தங்கப்பதக்கம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதைத் தொடர்ந்து ஆண்களுக்கான 65 கிலோ பளுதூக்கும் பிரிவில் இந்தியாவிற்காக தமிழ்நாட்டை சேர்ந்த ராஜா முத்துப்பாண்டி 126 கிலோ எடையை தூக்கி வெள்ளி பதக்கம் வென்று அசத்தியுள்ளார். இதன் மூலம் இங்கு நடைபெற்ற பளுதூக்கும் போட்டிகள் அனைத்திலும் இந்தியா குறைந்தது ஒரு பதக்கத்தையாவது உறுதி செய்தது. மேகதாது அணையை பொறுத்தவரை ஒரு செங்கலை கூட கர்நாடக அரசு எடுத்து வைக்க முடியாது என்று வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கோவை மெட்ரோ ரயில் நிராகரிப்பு தொடர்பான கேள்விக்கு இது குறித்து பிரதமரிடமும் கடிதங்கள் வழங்கப்பட்டுள்ளது என்று கூறினார். நாமக்கல் வருவாய்த்துறை அதிகாரிகள் போராட்டம் நடத்தியது தொடர்பான கேள்விக்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுபவர்கள் அவர்களது குறைகளை அந்த துறையின் செயலாளரிடம் கூறியிருக்க வேண்டும் என்றார். மேகதாது விவகாரம் குறித்த கேள்விக்கு மேகதாது அணையை பொறுத்தவரை ஒரு செங்கலை கூட கர்நாடக அரசு எடுத்து வைக்க முடியாது என்று கூறினார். சிவகாசி பட்டாசு தயாரிப்பு ஆலை வெடித்த விவகாரம் தொடர்பான கேள்விக்கு விதிமுறைகளை மீறி இருக்கக்கூடிய எந்த பட்டாசு தொழிற்சாலைகளாக இருந்தாலும் அதற்கு உடனடியாக அரசு நடவடிக்கை எடுப்பதாகவும் தெரிவித்தார். விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷன் என்று சொல்லப்படுகிற அந்த துறை எல்லா துறையை சார்ந்தவர்களிடத்திலும் என்ன நடைபெறுகிறது என்று மாவட்ட வாரியாக ஒரே நேரத்தில் ஒரு துறையை ஆய்வு செய்து அவருடைய வழக்கம் அதை தொடர்ந்து பின்பற்றுகிறார்கள். ஆகவே வருவாய்த்துறையை சார்ந்தவர்கள் தங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை அரசிடத்தில் எடுத்து சொல்ல வேண்டுமே தவிர ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக வெளிப்படுத்துவது. தூத்துக்குடி மாவட்டம் புதியம்புத்தூரில் ஜவுளி பூங்கா அமைப்பதற்கான திட்டம் இருக்கிறது என்று சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் மதன் ராஜா தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கிளவிப்பட்டி கிராமத்தில் அரசு பேருந்து சேவை தொடக்க விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் மதன் ராஜா கலந்து கொண்டு அரசு பேருந்து சேவையை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தாவேகா கோரிக்கையின் அடிப்படையில் முதல்வர் வழிகாட்டுதலின்படி அரசு பேருந்து இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் வரும் பட்ஜெட்டில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை சார்பில் சிறப்பு திட்டங்கள் இருக்கும் என்றும் தூத்துக்குடி மாவட்டம் புதியம்புத்தூரில் ஜவுளி பூங்கா அமைப்பதற்கான திட்டம் இருக்கிறது என்றும் தெரிவித்தார். அனைவருக்கும் வணக்கம். நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கோயில்பட்டி பிளாக்ல வந்து நம்ம இந்த போக்குவரத்து வழித்தடம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்னா ஏற்கனவே வந்து இப்போ கோவில்பட்டியிலேருந்து நேராக முடுக்கலாங்குளம் ரூட்டு அதில் வந்து இப்போ அடிஷ்னலாக வந்து இப்போ அந்த குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வரதுனால அடிஷ்னல் ரூட் வந்து இங்கே கிராமத்தில் உள்ள மக்கள் கேட்ட கோரிக்கைக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா கோவில்பட்டியிலேருந்து முதல்ல வந்து காலையில் வந்து பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு ஒரு பஸ்ஸு அது முடுக்கலாங்குளத்துலேருந்து வந்து கோவில்பட்டி கிளவிப்பட்டி வந்து கிளவிப்பட்டியிலேருந்து கோவில்பட்டி போகுது. ஈவினிங் அதே மாதிரி ஒரு ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னா கோவில்பட்டியிலேருந்து அங்கே ஸ்கூல் முடிஞ்சு வர குழந்தைங்களை ஏற்றிட்டு அவங்களுக்கு விரைவிலேயே மாறுதல் ஏற்பட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி மலரும் என்று திமுக சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்ட அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற திமுக சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன் அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் தனக்கு வாக்களித்த மக்களை சந்தித்து நன்றி தெரிவித்தார். அப்போது பேசிய ராமச்சந்திரன், இந்த தேர்தலில் நம்முடைய கட்சி ஆளுங்கட்சியாக வரவில்லை என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று கூறினார். மேலும் 100 நாள் வேலை திட்டத்தில் உள்ள பிரச்சனைகளை சரி செய்ய மாவட்ட ஆட்சியருடன் கலந்து பேசி நடவடிக்கை மேற்கொள்வேன் என்று தெரிவித்தார். தாவேக ஆட்சிக்கு வந்து 2.5 மாதங்களில் 20,881 கோடி ரூபாய் கடன் வாங்கியுள்ளதாக முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள தனியார் விடுதியில் திமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொண்டு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தாவேக ஆட்சிக்கு வந்து 2.5 மாதங்களில் 20,881 கோடி ரூபாய் தாவேக அரசு கடன் வாங்கி உள்ளது. தேர்தல் பிரச்சாரம் மற்றும் ஆட்சிக்கு வந்த பிறகும் சரி எல்லோரும் தலையில் கடன் சுமை ஏற்றிவிட்டதாக திமுக தலைவரை விமர்சனம் செய்த விஜய் இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறார் என்று வினவினார். நீட் தேர்வு வினாத்தாள் லீக் ஆனதால் நிறைய மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கு குரல் கொடுக்காமல் தாவேக ஆட்சியில் இருக்கும் அனைவரும் ஜனநாயகன் படம் பார்த்து ரீல்ஸ் போடுவதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் திமுக தலைவர் ஆட்சியை பற்றி மக்கள் நினைக்கிறார்கள் என்பது என்னுடைய மகிழ்ச்சி என்று தெரிவித்தார். இப்ப 2.5 மாசத்துல வந்து 20,881 கோடி ரூபாய் இந்த அரசு தாவேக
தாவேக அரசு கடன் வாங்கியிருக்குன்ற ஒரு செய்தியை பார்த்தோம் காலையில. ஆனா அவர் பிரச்சாரத்துலயும் சரி இல்ல ஆட்சிக்கு வந்தப்புறமும் சரி இந்த அளவுக்கு கடன் எல்லார் தலையிலையும் கடன் சுமை ஏத்திட்டாரு அப்படி இப்படின்னு எங்களுடைய கழக தலைவரை பத்தி இல்லாதவங்களும் பேசினாரு. இன்னைக்கு இந்த 2.5 மாசத்துல 20,851 கோடி இந்த அரசு கடன் வாங்கியிருக்குன்றது அவருக்கே தெரியுமா என்ன, அதாவது என்ன சொல்றது, அவருடைய முடிவுக்கே விட்டு விடுறோம். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் தொகுதிக்குட்பட்ட திமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் முன்னாள் அமைச்சர் அன்பில் மகேஷ் தலைமையில் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சரும் திருச்சி தெற்கு மாவட்ட திமுக செயலாளருமான அன்பில் மகேஷ் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் கட்சியின் வளர்ச்சிப் பணிகள், மக்களுடனான தொடர்பை மேம்படுத்துவது குறித்து ஆலோசனை செய்யப்பட்டது. இந்நிகழ்வில் தலைமை செயற்குழு உறுப்பினர் சேகரன், மாவட்ட துணை செயலாளர் செங்குட்டுவன், ஒன்றிய செயலாளர் கருணாநிதி, மயில் பெரியசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். கோவை மற்றும் மதுரைக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை மத்திய அரசு மீண்டும் நிராகரிப்பதற்கு பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரபி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். கோவையில் பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரபி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழகத்தின் தொழில், கல்வி, மருத்துவம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப துறைகளில் முன்னணி நகரமாக கோவை, மதுரை தொடர்ந்து வளர்ச்சி பெற்று வருவதாக கூறினார். இத்தகைய சூழலில் நகரின் போக்குவரத்து நெரிசலை குறைத்து பொதுமக்களின் பயணத்தை எளிதாக்க மெட்ரோ ரயில் திட்டம் மிகவும் அவசியம் என்று தெரிவித்தார். கோவை மற்றும் மதுரை போன்ற வளர்ந்து வரும் மாநகரங்களுக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், இதற்காக தமிழக அரசு தொடர்ந்து வலியுறுத்தி தேவையான அழுத்தத்தை மத்திய அரசுக்கு வழங்க வேண்டும் என்றும் முகமது ரபி கோரிக்கை விடுத்தார். மீண்டும் தமிழகத்தை புறக்கணித்திருக்கிறது. கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்தை நிராகரித்திருக்கிறது. கடந்த நவம்பர் மாதம் மக்கள் தொகை இல்லை என்று கோவையிலும் மதுரையிலும் மெட்ரோ ரயில் திட்டத்தை நிராகரித்தது. புதிதாக பதவியேற்ற தாவேக அரசு கடந்த மே மாதம் மத்திய அரசிடம் கோரிக்கை வைத்தது. கோவைக்கும் மதுரைக்கும் மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டு வர வேண்டும். அதையும் இன்று நிராகரித்திருக்கிறது. நிலையான ஆட்சிக்கு பாஜக மோடிக்கு உறுதுணையாக இருக்க இந்து முன்னணி மாநில துணைத் தலைவர் ஜெயக்குமார் வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் முஞ்சிறை ஒன்றியம் சார்பில் தமிழக இந்து அறநிலையத்துறை ஆலயத்தை விட்டு வெளியேறு, ஆலய தரிசன கட்டணத்தை ரத்து செய்ய உட்பட்ட பல கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது. இதில் இந்து முன்னணி மாநில துணைத் தலைவர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தரிசன கட்டண முறை என்பது பணம் இருப்பவர்கள் வரிசையில் நிற்காமல் கடவுளை தரிசனம் செய்யலாம், பணம் இல்லாதவர்கள் என்ன செய்வார்கள் என்று வினவினார். இது பொருளாதார தீண்டாமை என்பதால் கட்டண தரிசனத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று தமிழக அரசை வலியுறுத்தினார். மேலும் நிலையான ஆட்சிக்கு பாஜக மோடிக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்தார். அரசு ஊழியர்களுக்கான காப்பீட்டு திட்டத்தை தமிழ்நாடு அரசே ஏற்று நடத்தினால் அரசுக்கு வருவாய் அதிகரிக்கும் என்று அரசு அலுவலர் ஒன்றியத்தின் தலைவர் அமிர்தகுமார் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தின் மயிலாடுதுறை மாவட்ட பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மாநில துணைத் தலைவர் கோவிந்தசாமி, மாநில தலைவர் அமிர்தகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு உரையாற்றினர். அப்போது பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை முழுமையாக ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். அரசு ஊழியர்களுக்கான காப்பீடு திட்டத்தில் தனியார் காப்பீட்டு நிறுவனங்களும் தனியார் மருத்துவமனைகளும் சேர்ந்து முறைகேடு செய்வதாக தெரிவித்தார். அரசு ஊழியர்களுக்கான காப்பீடு திட்டத்தை அரசு ஏற்று நடத்தினால் அரசுக்கு வருவாய் அதிகரிக்கும் என்றும் தெரிவித்தனர். தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் சென்னை நங்கநல்லூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வட்டிக்கு வாங்குபவன், கொடுப்பவன், அதன் கணக்கை எழுதுபவன் அனைவரும் பாவத்தின் பங்குதாரர் என தெரிவித்துள்ளனர். சென்னை நங்கநல்லூரில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் சமூக நல்லிணக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாற்று மத சகோதர சகோதரிகளின் கேள்விகளுக்கு மாநில செயலாளர் சகோதரர் அல் அமீன் பதிலளித்தார். வட்டிக்கு வாங்குபவன், கொடுப்பவன், அதன் கணக்கை எழுதுபவன் அனைவரும் பாவத்தின் பங்குதாரர்கள் என்று அவர் தெரிவித்தார். சோளிங்கரில் உள்ள யோகாலட்சுமி நரசிம்ம சுவாமி கோவிலுக்கு ஜனநாயகன் திரைப்படத்தின் இயக்குனர் வினோத் தனது குடும்பத்தினருடன் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் உள்ள யோகாலட்சுமி நரசிம்ம சுவாமி கோவிலுக்கு தமிழக முதல்வர் விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படத்தின் இயக்குனர் வினோத் தனது குடும்பத்தினருடன் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தார்.
அதன் பின்னர் ஆலய நிர்வாகத்தினர் அவருக்கு பூர்ணகும்ப மரியாதையுடன் வரவேற்பு அளித்து பிரசாதம் மற்றும் ஆலய நினைவு பரிசுகளை வழங்கினர். தொடர்ந்து ஊர்கோவிலில் அமர்ந்து அருள்பாலிக்கும் உற்சவர் பக்தோசித பெருமாள் உள்ளிட்ட பல்வேறு கோவிலுக்கும் சென்று சுவாமி தரிசனம் மேற்கொண்டார். இதையறிந்த அப்பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் அவருடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டு ஜனநாயகன் வெற்றிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதனிடையே இயக்குனர் வருகையால் சோளிங்கர் ஆலய வளாகங்களில் சிறிது பரபரப்பு ஏற்பட்டது. ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு அவரது திருவுருவ படத்தை கோவை குனியமுத்தூரை சேர்ந்த UMT ராஜா கோழிமுட்டையின் உட்பகுதியில் வரைந்து அசத்தியுள்ளார். முன்னாள் குடியரசுத் தலைவரும் இந்தியாவின் வல்லரசு நாயகனுமான ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு கோவை குன்னியமுத்தூரை சேர்ந்த UMT ராஜா என்ற இளைஞர் அவருக்கு வித்தியாசமான முறையில் அஞ்சலி செலுத்தியுள்ளார். கோழி முட்டையின் ஓட்டில் சிறு துளையிட்டு ஸ்ட்ரிஞ்சு ஊசியை பயன்படுத்தி அதிலுள்ள வெள்ளை மற்றும் மஞ்சள் கருக்களை முழுமையாக உறிஞ்சி எடுத்துள்ளார். பின்னர் ஓவியம் வரைவதற்கு ஏற்ப சீரிய ரீஃபில் பேனாவை வளைத்து முட்டையின் உருகலான உட்பகுதியில் அப்துல் கலாமின் உருவத்தை வரைந்துள்ளார். இந்திய விஞ்ஞானிக்கு தன் கலைத்திறன் மூலம் செலுத்தியுள்ள இந்த விசித்திர அஞ்சலி அப்பகுதி மக்களிடையே பெரும் வரவேற்பையும் பாராட்டையும் பெற்று வருகிறது. தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜயின் 52வது பிறந்த நாளையொட்டி தலைஞாயிறு பேரூராட்சி மண்டபத்தில் தமிழக வெற்றி கழகம் மற்றும் சர் ஐசக் நியூட்டன் கல்விக் குழுமம் இணைந்து சித்தா இயற்கை மருத்துவ முகாமை நடத்தியது. தமிழக வெற்றி கழக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான ஜோசப் விஜயின் 52வது பிறந்த நாளையொட்டி பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அறிவுறுத்தலின்படி நாகை மாவட்டம் தலைஞாயிறு பேரூராட்சி மண்டபத்தில் மாவட்ட கழக செயலாளர் சுகுமார் தலைமையில் தமிழக வெற்றி கழகம் மற்றும் சர் ஐசக் நியூட்டன் கல்விக் குழுமம் இணைந்து சித்த மருத்துவ முகாமை நடத்தியது. இயற்கை மருத்துவம், பிசியோதெரபி என ஆரோக்கியமான நல்லவாழ்வு மருத்துவ முகாம்கள் நடைபெற்றது. முகாமில் மருத்துவ குழுவினர் பங்கேற்று பொதுமக்களுக்கு பிசியோதெரபி சிகிச்சை அளித்தனர். மேலும் இயற்கை மருத்துவத்தில் மருந்து மாத்திரைகளை வழங்கினர். முகாமில் தாவேகாவின் தலைஞாயிறு மேற்கு ஒன்றிய செயலாளர் அப்துல் குத்தூஸ் உட்பட மாவட்ட ஒன்றிய பேரூர் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். முகாமில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். சேலத்தில் ஒரே இடத்தில் செஸ் கிராண்ட் மாஸ்டர் குகேஷ் முகமூடி அணிந்து 1000 மாணவர்கள் சதுரங்க போட்டிகளில் விளையாடினார். சேலம் திருவாக்கவுண்டனூரில் மாவட்ட சதுரங்க கழகம் சார்பில் கின்னஸ் உலக சாதனையை இலக்காக கொண்டு மாநில அளவிலான சதுரங்க போட்டி நடைபெற்றது. இந்தியாவின் இளைய உலக செஸ் சாம்பியன் குகேஷ் தொம்மராஜுவை சிறப்பிக்கும் வகையில் பள்ளி மாணவர்கள் 1000 பேர் குகேஷ் முகமூடி அணிந்து ஒரே நேரத்தில் 7 சுற்றுகளாக சதுரங்க போட்டியில் பங்கேற்று விளையாடினர். போட்டியை சேலம் மாவட்ட சதுரங்க கழக தலைவர் பாலகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார். பயிற்சியாளர் ஜெயபிரகாஷ் முன்னிலையில் நடைபெற்ற போட்டியில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். வெற்றி பெறும் மாணவர்களுக்கு முதல் பரிசாக 1 கிராம் தங்க நாணயம், கோப்பைகள், சான்றிதழ்கள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டது. நிகழ்ச்சியில் ஏற்பாட்டாளர் உதயகுமார், பயிற்சியாளர்கள், மாணவர்களின் பெற்றோர்கள் கலந்து கொண்டு போட்டியை சிறப்பித்தனர். கர்நாடக தமிழக முதல்வர்கள் காவிரி ஆணையத்தின் தலைவர் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று தமிழக நலிவுற்ற விவசாயிகள் சங்கத்தினர் வலியுறுத்தியுள்ளனர். தஞ்சையில் தமிழக நலிவுற்ற விவசாயிகள் சங்கத்தினர் சார்பில் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் வரும் ஆகஸ்ட் 5ஆம் தேதி தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடரில் தாவேகா தனது முதல் பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளது. அப்போது தேர்தல் வாக்குறுதியான அனைத்து பயிர்க்கடன், நகைக்கடனையும் தள்ளுபடி செய்ய வேண்டும். காவிரி பிரச்சினை தொடர்பாக வரும் 3ஆம் தேதி கர்நாடக முதல்வரை தமிழக முதல்வர் நேரில் சந்திப்பது என்பது தமிழக மக்களையும் விவசாயிகளையும் ஏமாற்றும் நாடகமாகும். எனவே இரு மாநில முதல்வர்களும் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் தலைவர், நீதிபதிகள் கொண்ட குழுவினர் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று நலிவுற்ற விவசாய சங்கத்தினர் வலியுறுத்தினர். சாமிதோப்பு அன்புவனத்தில் குமரி நாட்டு சோழ மன்னன் வெங்கலராஜன் வரலாற்று ஆய்வு புத்தக நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. கன்னியாகுமரி சாமிதோப்பு அன்புவனத்தில் மன்னர் வெங்கலராஜன் 502வது ஜெயந்தி விழா மற்றும் குமரி நாட்டு சோழமன் வெங்கலராஜன் வரலாற்று ஆய்வு புத்தக நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. இவ்விழாவுக்கு சாமிதோப்பு மகாகுரு பால பிரஜாபதி அடிகளார், சட்டமன்ற உறுப்பினர் தளவாய் சுந்தரம் ஆகியோர் தலைமை வகித்தனர். பின்னர் பிரஜாதிபதி அடிகளார் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கன்னியாகுமரி மாவட்டம் கோவில்விளை கடற்கரை பகுதியில் உள்ள வெங்கலராஜன் கோட்டை மற்றும் அதனை சார்ந்த பகுதியினை தொல்லியல் துறை கையகப்படுத்தி பாதுகாத்து அகழ்வாராய்ச்சி மேற்கொண்டு வெங்கலராஜன் வரலாற்றை மீட்டெடுக்க வேண்டும். வெங்கலராஜன் வாழ்க்கை வரலாற்றை தமிழக பாடத்திட்டத்தில் சேர்க்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை தமிழக முதல்வரை சந்தித்து முன்வைக்க உள்ளதாக தெரிவித்தார். திருவெண்ணைநல்லூரில் தர்ம விழிப்புணர்வு இயக்கம் சார்பில் பிரம்மாண்ட பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூரில் தர்ம விழிப்புணர்வு இயக்கம் சார்பில் பக்தி பரவசத்துடன் பால்குட ஊர்வலம் நடைபெற்றது.
பால்குட ஊர்வலத்தின் நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக பழனி ஒன்றிய செயலாளர் சரவணன், தொழிலதிபர் வேலு, தவமுருகன் ஆகியோர் கலந்து கொண்டு பால்குட ஊர்வலத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். பால்குட ஊர்வலத்தில் 500க்கும் மேற்பட்டோர் பக்தி பரவசத்துடன் பங்கேற்று பால்குடத்தை சுமந்து சென்றனர். தேசிய அளவிலான இந்த போட்டியை நடத்துவதன் மூலம் இளம் வீரர்களுக்கு திறமையை வெளிப்படுத்த சிறந்த வாய்ப்பு கிடைக்கும் என்று இந்திய ஹாக்கி சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். 2026ஆம் ஆண்டுக்கான 16வது ஹாக்கி போட்டி வரும் ஜூலை 28 முதல் ஆகஸ்ட் 8 வரை கோவை ஆர்எஸ்புரத்தில் உள்ள மாநகராட்சி ஆஸ்ட்ரோ டர்ஃப் ஹாக்கி மைதானத்தில் நடைபெற உள்ளது. இது தொடர்பாக கோவையில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் அகில இந்திய ஹாக்கி சங்கத்தின் பொருளாளர் மனோகரன் மற்றும் தமிழ்நாடு ஹாக்கி அலகின் பொதுச் செயலாளர் செந்தில் ராஜ்குமார் ஆகியோர் பேசினர். அப்போது தொடர்ந்து 12 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியில் 700க்கும் மேற்பட்ட வீரர்கள், பயிற்சியாளர்கள், நடுவர்கள், தொழில்நுட்ப அதிகாரிகள் மற்றும் ஹாக்கி இந்திய நிர்வாகிகள் பங்கேற்க உள்ளனர். தேசிய அளவிலான இந்த போட்டியை நடத்துவதன் மூலம் இளம் வீரர்களுக்கு திறமையை வெளிப்படுத்த சிறந்த வாய்ப்பு கிடைப்பதுடன் தமிழகத்தில் ஹாக்கி விளையாட்டின் வளர்ச்சிக்கும் புதிய உத்வேகம் கிடைக்கும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். திருவேற்காடு நகராட்சி கோலடி மைதானத்தில் கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலை அமைக்கக்கூடாது, விளையாட்டு அரங்கம் அமைக்க வேண்டும் என தமிழ்நாடு முதலமைச்சருக்கு விளையாட்டு வீரர்களும் தாவேகாவினரும் கோரிக்கை விடுத்துள்ளனர். நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வழங்கல் துறை மற்றும் தமிழ்நாடு நகர்ப்புற உட்கட்டமைப்பு சேவைகள் நிறுவனம் சார்பில் பூவிருந்தவல்லி, திருவேற்காடு, மாங்காடு ஆகிய நகராட்சிகளில் 990 கோடி ரூபாய் மதிப்பில் பாதாள சாக்கடை திட்டத்தை செயல்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதில் திருவேற்காடு நகராட்சியில் மட்டும் 510 கோடி ரூபாய் மதிப்பில் பாதாள சாக்கடை திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. பூவிருந்தவல்லி, மாங்காடு, திருவேற்காடு ஆகிய 3 நகராட்சிகளில் பாதாள சாக்கடை வழியாக வெளியேறும் கழிவுநீரை திருவேற்காடு கோலடியில் உள்ள விளையாட்டு மைதானத்தில் அமையும் சுத்திகரிப்பு நிலையத்துக்கு கொண்டு வந்து சுத்திகரித்து கூவம் ஆற்றிலும் அயனம்பாக்கம் ஏரியிலும் கொண்டு விடுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். கோலடி விளையாட்டு மைதானத்தில் ஏராளமானோர் பயிற்சி எடுத்து வருகிறார்கள். இதனால் இந்த பகுதியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் திட்டத்தை கைவிட்டு விளையாட்டு அரங்கம் அமைக்க வேண்டும் என்று அப்பகுதி இளைஞர்களும் விளையாட்டு வீரர்களும் தாவேகாவினரும் முதலமைச்சர் விஜய்க்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவில்பட்டியில் காங்கிரஸ் கட்சியினர் நீட் தேர்வினை ரத்து செய்ய வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். நீட் தேர்வு, சிபிஎஸ்இ முறைகேடுகளை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை கண்டித்தும் நீட் தேர்வு ரத்து செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் காங்கிரஸ் கட்சியினர் மெழுகுவர்த்தி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவில்பட்டி காந்தி மண்டபத்தில் இருந்து கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி வந்து பயணியர் விடுதி முன்பு நகர தலைவர் அருண்பாண்டியன் தலைமையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நீட் தேர்வு முறைகேடுகளை கண்டித்தும் நீட் தேர்வினை ரத்து செய்ய வலியுறுத்தியும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். விரிஞ்சிபுரம் மார்க்கபந்தீஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான 100 ஏக்கர் நிலத்தை மீட்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி குடியாத்தத்தில் இந்து முன்னணி அமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் ஆக்கிரமிப்பில் உள்ள கோயில் சொத்துக்களை மீட்க வேண்டும் என வலியுறுத்தி வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பழைய பேருந்து நிலையம் எதிரில் இந்து முன்னணி அமைப்பின் நகர தலைவர் குமார் தலைமையிலும் வேலூர் மாவட்ட செயலாளர்கள் தரணி, யுவசங்கர், அனீஷ் ஆகியோர் முன்னிலையிலும் இந்து முன்னணியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மாநில நிர்வாக குழு உறுப்பினர் மகேஷ், கோட்ட செயலர் பிரவீன்குமார், வழக்கறிஞர் ரத்னகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி கண்டன ஆர்ப்பாட்டத்தினை தொடங்கி வைத்தனர். ஆர்ப்பாட்டத்தில் பள்ளிக்கொண்டா ரங்கநாதர் கோவில் கும்பாபிஷேகத்தை உடனடியாக நடத்த வேண்டும், விரிஞ்சிபுரம் மார்க்கபந்தீஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான 100 ஏக்கர் நிலத்தை மீட்க வேண்டும், பழைய காட்பாடியில் உள்ள ஸ்ரீ கைலாசநாதர் கோவிலுக்கு சொந்தமான ஆக்கிரமிப்பில் உள்ள சொத்துக்களை மீட்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். நீட் தேர்வை நிரந்தரமாக ரத்து செய்ய கோரி ஆளுநர் மாளிகையை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்ட மார்க்சிய அம்பேத்கர் பெரியாரிய மாணவர் இளைஞர் கூட்டமைப்பினரை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக கைது செய்தனர். சென்னை சைதாப்பேட்டையில் நீட் தேர்வு ரத்து செய்ய வலியுறுத்தி அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம், அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம், மார்க்சிய அம்பேத்கர் பெரியாரிய மாணவர் இளைஞர் கூட்டமைப்பு ஆகியவற்றின் சார்பில் ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. ஆளுநர் மாளிகை நோக்கி சென்றவர்களை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக கைது செய்தனர். முன்னதாக செய்தியாளரிடம் பேசிய இளைஞர் பெருமன்றத்தின் மாநில தலைவர் தமிழ் பெருமாள் நீட் தேர்வை முற்றிலும் ஒழிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஆலய தரிசனம் கட்டணம் ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி மீமிசல் கடைவீதியில் இந்து முன்னணியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மீமிசல் கடைவீதியில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்து முன்னணி மாவட்ட பொறுப்பாளர் நாகராஜ் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட இந்து முன்னணியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
ஆலய தரிசன கட்டணத்தை ரத்து செய்ய வேண்டும், இந்துக்களின் கோவில்கள் இந்துக்களுக்காகத்தான் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். தூத்துக்குடியில் தூய பனிமய மாதா பேராலயத்தில் 444வது திருவிழாவையொட்டி கொடியேற்றம் நடைபெற்றது. தூத்துக்குடியில் உள்ள தூய பனிமய மாதா பேராலயத்தில் 444வது திருவிழா நடைபெற்றது. இதனை முன்னிட்டு கொடிகம்பத்தில் மறைமாவட்ட ஆயர் ஸ்டீபன் தலைமையில் கொடியேற்றம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத், மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சரத்குமார், தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் விஷ மகாஜன், தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதில் 1000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். மேலும் ஆயர் ஸ்டீபன் கூறும்போது, ஜாதி மத வேறுபாடின்றி அனைத்து மக்களாலும் வழிபடக்கூடிய மாதாவை வேண்டி வழிபட்டால் நினைத்தது நடக்கும் என்பதால் அனைவரும் வழிபாடு நடத்துவர் என்று தெரிவித்தார். படப்பையில் கத்தியை காட்டி மிரட்டி வழிப்பறியில் ஈடுபட்ட 4 பேரை காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடமிருந்த 3 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். தாம்பரம் மாநகர காவல்துறையினர் படப்பை சுற்றுவட்டார பகுதிகளில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது படப்பை சிறுமாத்தூர் சுடுகாட்டு பகுதியில் சிலர் கத்தியை காட்டி மிரட்டி வழிப்பறியில் ஈடுபடுவதாக ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு விரைந்து சென்ற காவல்துறையினர் 4 பேரை கைது செய்தனர். அவர்களிடம் நடத்திய சோதனையில் 4 பட்டா கத்திகள் மற்றும் 3 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. கைது செய்யப்பட்டவர்களில் ஒரு சிறார் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பப்பட்டார். மற்ற 3 பேரை காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தனர். கெங்கவல்லி அருகே சிவன் கோயிலில் பிரதோஷ விழாவை முன்னிட்டு நந்தி பகவானுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. சேலம் மாவட்டம் கெங்கவல்லி அருகே உள்ள தம்மம்பட்டி காசி விஸ்வநாதர் கோயிலில் பிரதோஷ விழாவை முன்னிட்டு சிவன் அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து நந்தீஸ்வரருக்கு பால், தயிர், சந்தனம், குங்குமம், மஞ்சள், இளநீர், பன்னீர் உள்ளிட்ட திரவிய பொருட்களால் அபிஷேகம் செய்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் பலர் தீபங்கள் ஏற்றி தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். தம்மம்பட்டி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதியிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மேலும் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். தேர்வுகளின் நம்பகத்தன்மையும் நேர்மையும் உறுதி செய்யப்படும், பிரதமர் நரேந்திர மோடி திட்டவட்டம். அரசு தேர்வு முறைகேடுகள் தடுப்பு மசோதா மக்களவையில் இன்று தாக்கல். முறைகேடுகளில் ஈடுபடும் தனிநபர்களுக்கு 5 ஆண்டுகள் சிறை, 50 லட்சம் ரூபாய் வரை அபராதம். பேச்சுவார்த்தை மூலம் ஒரு ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு ஈரான் முயற்சிப்பதே புத்திசாலித்தனமானது, அமெரிக்க வெள்ளை மாளிகையின் தகவல் தொடர்பு இயக்குநர் ஸ்டீபன் சியுங் சூளுரை. 3வது 20 ஓவர் கிரிக்கெட் தொடர் போட்டியில் ஜிம்பாப்வே அணியை வீழ்த்தி இந்திய அணி வெற்றி. தொடரை 3-0 என்ற கணக்கில் முழுமையாக கைப்பற்றியது இந்தியா. காமன்வெல்த் பெண்களுக்கான பளுதூக்கும் போட்டி. இந்தியாவின் நட்சத்திர வீராங்கனை சாய்கோ மீராபாய் சானு தங்க பதக்கம் வென்று அசத்தல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடித் தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.